உங்கள் பைசப்ஸில் இந்த அளவுக்கு நல்ல ஒரு சைஸ் ப்ளஸ் டெஃபினிஷன் கொண்டு வரதுக்கு நல்ல ஒரு ட்ராப் செட் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராப் செட்டுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷனல் ட்ரைனர் தான். ஸோ வாங்க எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ட்ராப் செட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஒன்று அதிகமான வெயிட் போடுறது, ரெண்டாவது மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்துட்டு மேக்ஸிமமாக ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த மெக்கானிக்கல் டென்ஷன் அப்படின்றது மசிலில் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மசில் ஃபைபர் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றதும் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபார் வெயிட் செலெக்ஷன் அப்படின்றது இட் ஷுட் பி மாடரேட்டாக இருக்கணும். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் கரண்ட்டில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். ஸோ இப்போ ட்ராப் செட் பண்ண போகிறோம். அதாவது அதிக வெயிட்லேருந்து கம்மி வெயிட்டுக்கு போக போகிறோம், கம்மி ரெப்ஸ்லேருந்து அதிக ரெப்ஸுக்கு போக போகிறோம். இதுதான் இதோட கான்செப்ட். நான் இப்போ அப்படி தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஸ்டாக் வெயிட் வந்துட்டு 35 kg போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு 8 ரெப்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெப்ஸும் அதே மாதிரி தான். ட்ராப் செட் தானே, நிறைய ரெப்ஸ் பண்ணுறோம், எப்படி வேணாலும் பண்ணலான்னு பண்ணாதீங்க. ப்ராப்பராக ஷோல்டர் பிளேட்ஸ் ரெண்டும் ரிட்ராக்ட் பண்ணி லாக் பண்ணிவிட்டு இசென்ட்ரிக் கண்ட்ரோல் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு மூவ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணி மேக்ஸிமம் டென்ஷனை உங்களோட பைசப்ஸ் மசிலில் வாங்கி பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு 8 reps போட போகிறோம் 35 kgல. 1 2. நெக்ஸ்ட் கேப் விடாமல் அதிலிருந்து 5 கிலோ மட்டும் கம்மி பண்ணுறேன். 30 kg போடுறேன். 30 kgல 10 reps பண்ண போகிறேன். யா, ஸ்டார்ட். 1. நெக்ஸ்ட் அதிலிருந்து ஒரு 5 கிலோ கம்மி பண்ணி 25 kg போட போகிறேன். இதில் வந்துட்டு 12 reps பண்ண போகிறேன். ஓகே, ஸ்டார்ட். 1 2 3 4. ஓகே, இந்த லாஸ்ட் செட், அதாவது 4வது செட்டும் கண்டினியூவாக பண்ண போகிறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். மோஸ்ட்லி 3 செட் பண்ணி முடிக்கிறதே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு 4 செட் பண்ணுறது யூஸ்வல். ஸோ 4வது செட்டுக்கு வந்துட்டு 20 kg போடுறேன். ஸோ இதில் வந்துட்டு 2 விதமாக பண்ணலாம். ஒன்று 15 reps பண்ணலாம், இல்லைனா அன்டில் ஃபெயிலியர் ட்ரெயின் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு அன்டில் ஃபெயிலியர் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஓகே, 1 2 3 4 5 24 25. ஆஃப்டர் ட்ராப் செட் பம்பிங் எஃபெக்ட்ஸ். ஓகே, முடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி ட்ராப் செட் அப்படின்றது ஒரு அட்வான்ஸ்டு ட்ரைனிங் டெக்னிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான். ஸோ இதை வந்துட்டு பிகினர்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு ஜிம்மில் ட்ரை பண்ண வேணாம். அதே மாதிரி ட்ராப் செட் வந்துட்டு 4 செட் 5 செட்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுவும் சொல்லப்போனால் பைசப்ஸ் வந்துட்டு சின்ன மசில் தான். ஒரே ஒரு செட்டு, அதுவும் லாஸ்ட் செட்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மெஷின் கால் வந்துட்டு 4 செட் போட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 செட் நார்மலாக நீங்கள் ட்ரெடிஷ்னலாக போடுவீங்களா அந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு 4வது செட் மட்டும் இப்போ நம்ம பண்ணோம்ல ட்ராப் செட், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரியும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நல்ல ஒரு ஹைப்பர்ட்ரோஃபி உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும்.